ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஆனால் ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு கம்பு சூப். கம்பு கூழ் வந்துட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூப்பா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த சூப். இப்போ இந்த ஹெல்தியான கம்பு சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், நம்ம கம்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வெளில வந்துடும் பஞ்சி எல்லாம் வெளியில. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கம்பு ரவை, க்ளீன் பண்ண கம்பை வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் உடச்சி ரவை பார்த்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கம்பு ரவையை இதுக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து 5 டீஸ்பூன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வரைக்கும் விட போகிறேன். நான் வந்து ஒரு 4 விசில் விட போகிறேன். இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கம்பு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வச்சு சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு பல் பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டை வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேரட், அப்புறமேட்டு முட்டைகோஸ் 2 இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸ் இப்போ இல்லை, அதனால நான் சேர்த்துல. இப்போ இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கம்பு மட்டும் வச்சு கூட செய்யலாம் இந்த சூப். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த காய்கறியும் சேர்க்குறேன். இது கூட நம்மளோட காயெல்லாம் வதங்கிச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த கம்பு சேர்த்துலாம். இதில் இப்போ கம்பு வேக வச்சு குக்கர்லேயே 1 கப் தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம போட்ட அளவுக்கு கம்புக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 கப் அளவுக்கு சூப் கிடைக்கும். இது கொதி வரட்டும். சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு இதில் போட்டிருக்கிற காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப நேரம் இதை வந்துட்டு கொதிக்க விட மாட்டேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு சர்வ் பண்ணும்போது பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்மளோட சூப் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கும். இதில் எனக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு டைம் விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் விட்டுலாம். பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சூப் நல்லா ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நம்ம விட்ட கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு வேகட்டும். நல்லா கொதிச்சு ஒரு 1 நிமிஷம் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு சூப் பிடிக்குமோ அந்த அளவுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு ஊற்றிடலாம். நம்மளுடைய சூப்பரான கம்பு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.